ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிலேருந்து சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. 3 வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாதிரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எஸ்எஸ்சி இருக்கு பாருங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அங்கிருந்து புதிய 3 வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் டிக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 24/4/2026 15/5/2026 அப்ளை பண்ண பாருங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 731 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசோட குரூப் பிக்கான பதவியாக தாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பதவி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில், நிறையா டிபார்ட்மெண்ட்டில், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாரி பார்த்தா டேக்ஸ் அண்ட் கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி இருக்குது பாருங்கள், அதுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணலாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்டு 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் 100 ரூபா. அதாவது ஜென்ரல் கேட்டகரி OBCக்கெலாம் 100 ரூபா. அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களுக்கும் சரி, SC/ST அவங்களாம் பார்த்தா ஃபீஸ் கிடையாதுங்க. ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக தமிழகத்துக்கு எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் போன்ற தேனிலாம் கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு எது கிட்ட இருக்கோ அங்கே எக்ஸாமினேஷன் சென்டரை போட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷினுக்கும் 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. 2 மணி நேரம் 30 நிமிஷம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் இருக்க போது. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸ்டெனோகிராஃபருக்கான ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஏதாச்சும் ஒன்றில் உங்களுக்கு நல்லா ஸ்டெனோகிராஃபர் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிலீஷாக இருக்குது அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு உங்களுக்கு டைம் டியூரேஷன் 50 நிமிஷம் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பேராகிராஃப் டைப் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். பட் அதுக்கான சர்டிஃபிகேட் தேவையில்லைங்க. டைப்பிங் தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இதுதான் இந்த ஜாபில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லாங்க. 730 வேக்கன்சி 12th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டருக்கான ஒரு வேலை. இப்போ கம்பைனடு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 23/4/2026 14/5/2026 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. பதவியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 35,400 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் ஆர்மடு ஃபோர்ஸஸில் கேட்டிருக்காங்க. சேம் அதே சேலரி. அதேமாரி ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. 35,400 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. 44,900 ரூபாய் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 84 வேக்கன்சி மட்டும்தான் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி தாங்க ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றதால மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஹிந்தி முடிச்சிருக்கணுங்க. அதாவது மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க ஹிந்தி வித் இங்கிலீஷ். ஸோ மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி முடிச்சுட்டு வித் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் முடிச்சுட்டு வித் ஹிந்தி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரியில் ஹிந்தி வருது அப்படின்னாக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹிந்தி வந்து தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில். நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதேமாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் தாங்க உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், எக்ஸாம் சென்டர் முன்னாடியே பார்த்தா அதே எக்ஸாம் சென்டர் தான் இந்த இதுக்கும் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 எக்ஸாம் இருக்க போது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஹிந்தி, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போது. பேப்பர் 2 டெஸ்கிரிப்டிவ் டைப் இருக்க போது, டிரான்ஸ்லேஷன் எஸ்ஏ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டரில் ஹிந்தி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3வது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்சிலேருந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான 14 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, இதை குறித்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/5/2026, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூன் மாதம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதை பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்குமே ஏஜ் லிமிட் வந்து மாறுபடுதுங்க. எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பதவிக்கு 18 வயசுலேருந்து 25, ஒரு சில பதவிக்கு 18, 27, 28, 30 அந்த மாதிரி உங்களுக்கு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பதவி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. 10th டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். சேம் அதே அப்ளிகேஷன் ஃபீஸ் தான், அதே தமிழகத்தில் இருக்க எக்ஸாம் சென்டர் தாங்க. அதனால் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் இருக்க போது. அடுத்த கட்டமாக எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் இருக்க போது. முதல்ல வந்து 10th லெவலுக்கான எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 100 கொஷின் 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 12th ஸ்கீம் பேட்டர்ன் என்ன, டிகிரிக்கான பேட்டர்ன் என்ன, எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதவி என்ன, கல்வி தகுதி என்ன, அதை பற்றி பார்க்கலாங்க. இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்கச்சக்கமான பதவிகளை வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது இதில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு ரீஜன் வைஸாக பதவிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் சிஆர் ரீஜனுக்கு இருக்குது. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா சதர்ன் ரீஜன் கீழே வரும். ஸோ எஸ்ஆர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சதர்ன் ரீஜனில் என்னென்னமான பதவிகள் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் இதன் மூலமாக வந்து தெரிவிச்சுக்கலாங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சதர்ன் ரீஜன் இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 291. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன பதவி அப்படின்னா நேவிகேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க. இதில் வந்து பாருங்கள் ஹையர் செகண்டரினா 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சி. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்டிருக்காங்க. ஃபார்ம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. கோர்ட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஃபார்மசி கம் கிளர்க்கு வந்து கேட்டிருக்காங்க. எல்டிசி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3, என்ஜின் டிரைவர், ஃபயர்மேன், லாஸ்கர், மாஸ்டர் கிரேட் 2, அப்புறம் சிரிங்காம் லாஸ்கர், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10th டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாங்க. இந்த மாதிரி எல்லா ரீஜன்லையுமே வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3003 வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு எஸ்எஸ்சிலேருந்து 3 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுதி இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.